புளிச்சு. எதடா வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உன் வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உன் வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டாய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க வந்து? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்து உன்னை என் தங்கச்சி காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாட நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா. விளையாடலாமாடா? இனிமே விளையாடி விடியா? பத்திரம். இது முதல் தடவைன்றத உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணிஞ்சிடுவேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்ன பத்தி கேட்க நீ யார்? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. வேட்டைக்கு வந்தவனை மயக்கி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு சத்தமா பேசுறேன். போதும். அந்த முத்தைய ஒரு அயோக்கிய ஏதோ சதி திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. என் பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்ல உனக்கே அதிகாரம். விலகு. சேகர், சேகர். அம்மா, அம்மா. ஊர் பேர் தெரியாத ஒரு நாயோடியின் குடிசையில உட்கார்ந்துகிட்டு பெத்த தாய் வந்தா அவளை தடுத்து நிறுத்த இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன அம்மா கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இன்னும் உட்கார்ந்துக்கிற? எழுந்துச்சு வா. அம்மா, என்னால இப்ப வர முடியாதுமா. என்ன வர முடியாது? அந்த அளவுக்கு உன்னை இவன் மயக்கிட்டாளா? அவசரப்படாதீங்கம்மா. என் கால் அடிபட்டதுன்னா. கால் அடிபட்டுச்சா? ஆமாம்மா. எங்க? எங்க? ஐயோ, எப்படி அடிபட்டுச்சு? வேட்டையாடும் போது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாமா. வேட்டையாடுறத விட்டுடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்போ உன் கால் அடிபட்டு போச்சே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் குணமாயிடும்.
இந்த பொண்ணு பச்சளை வச்சு கட்டிருக்குமா. ஓஹோ, உனக்கு இவதான் பச்சளை வச்சு கட்டணுமா? சரி சரி, முதல்ல இங்க இருந்து புறப்படு. எழுந்துரு. அம்மா, நான் வச்சு கட்டிருக்கிறது நல்ல பச்சளை. இன்னும் 2-3 கட்டு கட்டினா சரியா போயிடும். அவர் இங்கே இருக்கட்டும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கே தங்கிக்க. இத பாரு, உன்னை ஒண்ணு கேக்குறேன். எதுக்காக என் பிள்ளை மேல நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? உங்க பிள்ளைன்னு இல்லையம்மா, விரோதியா இருந்தா கூட வைத்தியத்துல வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு இது எனக்கு கத்து கொடுத்த பாட்டி சொல்லிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. ஒன்னையா எங்க இருக்கிற? வாங்க. என்னம்மா? முதல்ல என்ன பிடிச்சு தூக்கு. அம்மா, இந்த நாட்டு மருந்துல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கொஞ்சம் கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அம்மா, 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 மெதுவாடா. அம்மா, அம்மா, அட கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா, நான் சொல்றது கேளுங்க. நீ வீட்டோட இரு. அம்மா, 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 போதும் போதும் பேசாத. அம்மா, அம்மா. யாரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அதுக்குள்ளேயே என் உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல? எதை மறக்கிறது யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்க? உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன். அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா? கண்ணு கட்ட வரலம்மா, கடமையை செய்யத்தான் வந்திருக்கேன். கடமை? எது கடமை? ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும். அம்மா, காசு பணம் சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம். ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது. போதும், மரியாதையை போயிடு. அம்மா, அம்மா, விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போன்னு சொல்றது முறையிலம்மா. முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்கறியா? இப்பதான் புரியுது. இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும். அதனால தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம்னு அப்போ இருந்து பிடிவாதம் பண்றேன். அப்படித்தானே? இல்லம்மா, ஒரு நல்ல பச்சளையோட சக்தியை அனாவசியமா இழந்துட வேண்டாம்னு அப்படி சொன்னம்மா. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பண்ணையா, நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றதை எல்லாம் கேட்டதானே எனக்கு இந்த கேவலம் வந்திருக்கு. ஏன் நிக்கிற? போடா சீக்கிரம். இன்னும் ஏன் நிக்கிற? போவியே. நில்லு மரகதம். அம்மா, ஏதோ வந்தது வந்துட்டா. அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா? வெறுக்க வேண்டாம்னு தாமா சொல்றேன். அம்மா, இடி விழுந்தாலும் என்னாச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுல இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாத்தலன்னா புலிக்கு நான் இரையாயிருப்பேன். அம்மா, கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூணு வாய. நீ என்ன சொன்னாலும் சரி, இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்க வேண்டாம்மா, எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இதை நீங்க வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன். இந்த பாரு, எந்த பச்சளைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சளைய காட்டி என்ன ஏமாத்த முடியாது. அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இந்த பச்சளை மட்டும் போலின்னு சொல்லாதீங்க. என் கண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. ஏமா, என் கால் குணமாறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும். முதல்ல நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு அந்த பச்சளை தான் வேணும். அப்படியே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன். நான் சொல்றேன். வேண்டாம், எனக்காக நீங்க போக வேண்டாம். இதை நீங்களே அவர் காலில் வச்சு கட்டுங்க. இந்தாங்க. அம்மா, போயே. அம்மா, நான் சொல்ற நீ கேளு. உள்ள போய். அம்மா, மரியாதையா போயிடு. உனக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போதும். நில்லு மரகதம். மரகதம், மரகதம். ஐயோ,
மரகதம், அம்மாவுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. போதும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவன், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறதுல நியாயமே இல்லை. ஏழைங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா தயவு செஞ்சு என்னோட அதை விட்டுடுங்க. இனிமே உங்க பார்வையிலேயே போட மாட்டேன். மரகதா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது, நீ பண்புள்ளவன், பரிசுத்தமானவன். காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. மரகதம், மரகதம்.